ஆனா சொல்லுவானே எங்கேருந்து வந்திருக்கீங்க? நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என்ற அடிப்படையில் நான் தலைவரை பார்த்து அவருக்கு எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவை தெரிவிக்க வந்திருக்கின்றோம். எத்தனை பேர் உறுப்பினரா இருக்கீங்க? இதுவரைக்கும் ஏதாவது தேர்தலை சந்திக்கிறீங்களா? இதுதான் நாங்கள் கட்சி ஆரம்பித்து ஏறத்தாழ ஓராண்டு நிறைவு பெறுகின்ற நிலையில் இருக்கிறோம். எங்களுடைய தேர்தல் அரசியல் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிருந்து இருக்கும். எங்களுடைய முழுமையான ஆதரவை தமிழகம் தழுவிய கட்டமைப்பை கொண்ட நாங்கள் எங்களுடைய ஆதரவை தாவைக்காக்கு தருகின்றோம். நீங்க இப்போ மூத்தவரா இருக்கீங்க. பல்வேறு அரசியல பார்த்திருப்பீங்க. பல்வேறு அரசியல் தலைவர்கள கடந்து வந்திருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி விஜய் எதற்காக ஆதரிக்கிறீங்க? ஒரே ஒன்று தான் ரீசன். 2 விஷயம் சொல்லியிருக்காரு. சமரசமற்ற சட்டம் ஒழுங்கு, ஊழலற்ற ஆட்சி. இந்த 2 தாங்க இப்போ தேவை. அந்த தேவைக்கு இதுதான் சரியான இடம். மதம், இனம், கலாச்சாரம், மொழி எல்லாம் அதெல்லாம் பித்தலாட்ட அரசியல். ஏறத்தாழ உலகமே அழியும் வரை இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் முக்கியம். இப்போதைக்கு ஊழல் ஒழிக்கப்படணும், சட்டம் ஒழுங்கு பேணி காப்பாற்றப்பட வேண்டும். இதற்கு ஒரே வாய்ப்பு தளபதி அவர்கள் என்கின்ற காரணத்தினால் எங்களுடைய ஆதரவை இவருக்கு தருவதாக முடிவெடுத்திருக்கின்றோம். இதுவரைக்கும் இருந்த கட்சி அந்த 2 விஷயங்கள பண்ணலன்னு நினைக்கிறீங்க? அது உலகத்துக்கே தெரியுமே. நிர்பயா டெல்லியில் ஒரு பிரச்சனை தான். நித்தம் நிர்பயா நடந்து கொண்டிருக்கின்றது. போதை மிகப்பெரிய அளவில் மலிந்து கிடைக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட, நேர்மை கொண்ட, மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசு வர வேண்டும். அதற்கு ஒரு பெரிய சக்தி, தூய சக்தி வந்திருக்கிறது. தூய சக்தியை கொண்டு தீய சக்தியும் ஊழல் கட்சியும் ஒழிக்கலாம் என்று அவர் சொல்லும்போது அதற்கு கரம் கொடுப்பது பார்த்துட்டோமே சார். 50 வருஷமா ஒரே கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு புதிய கடை வந்திருக்கு. ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்றதுல தெரிஞ்சு குறைஞ்சி போச்சு. சாப்பிடுவோம், சரியா இருந்தால் கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா பழைய கடைக்கே போயிடலாம். ஆனால் ஒரு மாற்றம் தேவை இல்லையா? உள்ள போனீங்க, என்ன சொன்னாங்க? அவரை பார்த்தோம். அவருக்கு சால்வை அணிவித்து எங்களுடைய நிலைப்பாடை நான் சொன்னேன். அதை முழுமையாக கேட்டு அந்த ஆதரவை மனநிறைவோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளாம எப்படி? ஆதரவு தானே தரோம். ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சார் இல்லையா மாநாடுல? அதை பத்தி ஏதாவது நீங்க பேசியிருக்கீங்களா? நீங்க கூட்டணியா சேரும்போது அதை பத்தி ஏதாவது பேசுவீங்களா? இல்லை, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவர் முதல் கூட்டத்தில் சொல்லும்போது தான் தனியாகவே எங்களுக்கு வெற்றி கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். இருப்பினும் நம்மை நாடி வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு அவர்களை பயன்படுத்தி கூடாது, அவங்களுக்கு நம்ம பலனும் தரணுன்ற முறையில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார். எந்த கட்சியும் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. என்னை பொறுத்தவரை இது மிகச்சிறந்த ஒன்று. மற்ற கட்சிகள் வந்திருந்தாலும் மக்கள் மனதில் இவர் ஊழல் செய்த கட்சியும் இவருடன் இருப்பதினால் ஒரு தடுமாற்றம் இருக்கும். இது தனித்து நிற்பதின் காரணமாக விஜய் அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆதரவு நிலை தான். மக்கள் என்ன சொல்றாங்க தாவேக்கா பத்தி? உங்க பார்வையில எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் தாவேக்கா? தாவேக்கா ஆட்சி பிடிக்கும் அளவிற்கு இளைஞர்களுடைய ஃபோர்ஸ் ஜென்சி, குறிப்பாக 18லிருந்து 40 ஆண்டு காலம் வரை, 40 வயது வரை 2,70,00,000 வாக்காளர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. அதில் 70 லட்சத்தை விட்டுருங்க. இந்த ஊழலுக்கும் பாலியலுக்கும் போதைக்கும் ஆட்பட்டு அதை ஏற்றுக்கொண்ட கட்சிகள், அதை தடுக்கும் கட்சிகளுடன் கூட்டணி சார்பாக இருந்தாலும் ஆதரவு சார்பாக இருந்தாலும் 2 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. அந்த 2 கோடி இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் எழுச்சியை கொண்டு வந்து ஒரு புதிய ஆட்சியை, ஒரு புதிய சக்தியை கொண்டு வருவது காலத்தின் கட்டாயம் தேவை. அது நடக்கும், நிச்சயமா நடக்கும். இளைஞர்களுடைய சக்தி அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ அதிமுக கேட்டால் 1 ஓட்டு போடுவோன்றாங்க, திமுக கேட்டால் 1 ஓட்டு போடுவோன்றாங்க. ஆனால் தாவேக்காரங்களை கேட்டால் நாங்கள் 8 ஓட்டு கொண்டு வருவோம், 7 ஓட்டு கொண்டு வருவோம், 17 ஓட்டு கொண்டு வருவோம். அவங்களுடைய கலெக்டிவ்னஸ், அந்த இளைஞர்களுடைய சக்திக்கு முன்னாடி உலகம் எதுவுமே இல்லைங்க. நன்றி ஐயா. வணக்கம் சார்.